ஹலோ மக்களே, வணக்கம். பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கத்திரிக்காய் சைட் டிஷ் பார்த்துடலாமா? அதுக்கு மிளகு, ஜீரகம், வெந்தயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, 2 ஸ்பூனு மிளகாத்தூள், அண்ட் கத்திரிக்காய் வெட்டி வச்சாச்சு. அது கூட உங்களுக்கு ஒரு எலுமிச்சப்பழ சைஸு புளியை ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா வாசமாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ரீஃபைண்டாலும் ஊற்றிருக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த பொருள் எல்லாமே போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள்லாம் சேர்க்கும் போது நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் வெட்டி வச்சு இந்த கத்திரிக்காவை எடுத்து போட்டுடலாம். கத்திரிக்காய் இந்த மாதிரி கத்திரிக்காய் வைக்கணும், சூப்பராக இருக்கும். அதுக்கு மூடி வச்சிடலாம். தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். அதுக்கு நடுவில் நம்ம எடுத்து வச்ச கசகசாவையும் வேர்க்கடலையும் எடுத்து வறுத்து நல்லா பொடி பண்ணி அரைச்சி வச்சுப்போம். கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி அரைச்சிப்போம். தண்ணியே ஊற்றாமல் பார்த்திங்களா எவ்வளோ நல்லா கிரேவி வந்துருச்சு. நல்லா கத்திரிக்காய் ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த கிரேவியை சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டுட்டு தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். புளி கரைசலை ஊற்றிடலாம். அதோட ஊற்றிட்டு உப்பு பார்த்துட்டு மூடி வச்சுருங்க. உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். அந்த டைமில் மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளோட டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. கம பிரியாணியோட சைட் டிஷ்.